அனைவருக்கும் வணக்கம். எங்கள் தமிழ்ச்சங்க கூட்டம் நமது நீதிபதி திரு மு. புகழேந்தி நிறுவனர் எங்கள் தமிழ்ச்சங்கம் இன்று 19வது கூட்டம். இதுவரை மேற்கு தாம்பரம் சண்முகம் சாலையில் உள்ள நூலகத்தில் நடந்து வந்தது. தற்போது ஒரு மாற்றத்திற்காக எனது இல்லத்தில் நடைபெறுகிறது. திரு நீதிபதி ஐயா அவர்கள் இங்கே செய்வதற்கு முடிந்தால் இடம் கொடுங்கள் என்றார். ஐயா அவர்கள் பார்வையிட்டு இந்த இடம் சிறப்பாக உள்ளது, செய்யலாம் என்று ஐயா உறுதிமொழி கொடுத்தார். இந்த இடம் என்னுடைய தகப்பனார் டி. ஏகாம்பரம் சமூக சேவகர், சுதந்திர போராட்ட வீரர். அவர் இந்த வீட்டில் இருந்து தான் எல்லாமே செய்து கொடுத்தாரு. அவர் மகாத்மா காந்தியை தாம்பரத்துக்கு வர வைத்தவர். இங்கே ரத்னகிரி சாமியார், பித்துக்குளி முருகதாஸ், கவர்னர் பட்வாரிலால் போன்ற பெரிய அனைவரும் இங்கே சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது எங்கள் தமிழ்ச்சங்க கூட்டமும் இங்கே நடைபெறுவது எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கொடுத்த நீதிபதி அவர்களுக்கும் நமது குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தற்சமயம் பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. தலைப்பு கணவர் குடும்பத்தில் இருப்பது கணவனா மனைவியா என்ற தலைப்பில் இது நடந்து கொண்டிருக்கிறது. திரு நீதிபதி அவர்கள் இப்போ தற்போது துவக்கி வைப்பார். அனைவருக்கும் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு திருமூலருடைய வாக்கு இது. தமிழ் செய்யுமாறு என்றால் அதற்கு பல கருத்துக்களை நாம் கொள்ளலாம். பேச்சுக்கலை, கவிதைக்கலை, பாடல்களை பல தமிழ் சம்பந்தப்பட்ட சேவைகளை செய்வதுதான் தமிழ் செய்தல். அப்படிப்பட்ட ஒரு அரிய பாடல் திருமூலர் பாடியது. அதற்கேற்ப இங்கே நமது உறுப்பினர்களெல்லாம் ஒன்று கலந்து எங்கள் தமிழ்ச்சங்கம் ஒரு அமைப்பு உருவாக்கி தமிழுக்கு சேவை செய்து வருகிறோம். இதில் அவ்வப்பொழுது பேச்சரங்கம், பாட்டரங்கம், இப்பொழுது பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டிமன்றம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. உறுப்பினர்கள் விருப்பமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு இது வாய்ப்பாக இருக்கின்றது. இதுவரை நமது கிளை நூலகத்தில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. தற்பொழுது திரு மூர்த்தி அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் ஒரு அரங்கம் ஏற்படுத்தியிருக்கிறதாக கூறியதின் பேரில் இங்கு பார்த்தேன். நிறைவாக உள்ளது. இதுபோன்ற இடம்தான் நமது செயல்பாட்டிற்கு மிக உகந்தது என்று நான் விரும்பினேன். மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதன்படி இந்த கூட்டத்தை இப்பொழுது இங்கு வைத்திருக்கிறோம். இதற்கு மூர்த்தி அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் அத்துடன் அவர் சகோதரர்களும் இசையுறுத்தியிருக்கிறார்கள். அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழ் சேவையில் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். அத்தகைய ஒரு அரிய பணியை செய்வதற்கு அவர்கள் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி சொல்கிறோம். அத்தோடு இன்றைய பட்டிமன்றம் குடும்பத்தை நிர்வகிப்பது கணவனா மனைவியா என்பதை புரிந்துகிறோம். கணவனா என்ற தலைப்பில் திரு சுகுமார் அவர்களும் திரு சிங்காலன் அவர்களும் உரையாற்றுவார்கள். அதை மறுத்து மனைவி என்ற தலைப்பில் திருமதி பரிமளம் அவர்களும் திருமதி கலாராணி அவர்களும் கருத்தடை கூறுவார்கள். இப்பொழுது முதலில் கணவன் என்ற தன்னை நிர்வகிப்பார் என்ற தலைப்பில் திரு சுகுமார் அவர்கள் தற்பொழுது தன்னுடைய கருத்தை கூறுவார்கள். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர் முன்னாள் நீதியரசர் தலைவர் அவர்களுக்கும் மிகுந்த ஆர்வமாக இந்த தமிழ்ச்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தையும் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற இந்த பட்டிமன்றத்திற்கு வந்துள்ள மற்ற தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்காக. தலைப்பு குடும்பத்தை நிர்வகிப்பது கணவரா மனைவியா என்பதை
இன்று நாம் விவாதிக்கின்றோம். ஐயா, நீங்கள் தலைப்பு கொடுத்துக்கிறத பார்த்தாலே தெரியுது, முதல்ல யாரை சொல்கிறீங்க? மனைவியா கணவனான்னு கொடுக்கலையே, கணவனா மனைவியாக தான் கொடுத்துருக்குறீங்க. அப்புறம் நமக்கு இதில் எதுக்கு சந்தேகம்? சந்தேகமே இருக்கக்கூடாது இல்லையா? கணவனே என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்க வாய்ப்பில்லை. அப்போ இது கணவன் தான் முக்கியம்னு சொல்றீங்க நீங்கள் இப்போ? கண்டிப்பாக. எப்படின்னு கேளுங்க. அதாவது சொல்லுங்க குடும்பத்துக்கு முக்கிய ஆதாரம் எது? சொல்லுங்க. நிதி. நிதி, அதாவது ஒரு குடும்பத்தை நடத்த தேவை நிதி, பணம். அது பணத்தை நம்ம ஒரு குடும்பத்துக்கு அதை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய உறுப்பினர். எல்லாரும் பங்கு எடுப்பாங்க. அதில் முக்கிய உறுப்பினராக இருக்கிறது யாருங்க? கணவர் தானே. கணவராக இருக்கிறப்போ மற்றவங்களும் போகிறாங்க, சிலர் வேலைக்கு போவாங்க, துணைவியாரும் வேலைக்கு அனுப்புகிறாங்க. இருந்தாலும் அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களையும் அதில் பங்கெடுத்துக்கொள்ள அவர் ஒரு முயற்சி எடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்புனா தான் அவங்களுடைய வருமானம் அந்த குடும்பத்துக்கு வரும். அவங்களே அந்த குடும்பத்துக்கு எதுக்கு பொம்பளைங்கள்லாம் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாருன்னா அவங்களோட வருமானம் கிடையாது. அப்போது குடும்பத்துக்கு எல்லா வகையிலையும் ஒரு வழிகாட்டியாகவும் மற்றும் நிதி ஆதாரத்தை குடும்பத்தை நடத்தி செல்றதுக்கு முக்கியமாக உள்ள நிதி ஆதாரத்தை அது நம்ம என்ன சொல்லுவோம், திட்டமிட்டு அந்த குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா வசதியிலும் செய்து கொடுப்பவர்கள் கணவர்களே. இதில் அது மட்டும் இல்லை, இந்த சமீபகாலமாக கணவர்கள் மட்டும் மனைவி போகிறாங்களே. அதான் அதுக்கு தான் சொல்லிட்டானே, மனைவி எல்லா கணவர்களும் அனுப்புறது இல்லையே. அப்போது கணவர் விருப்பப்பட்டு அவங்க போனோம், அவங்க போனால் தப்பு இல்லை, போயிட்டு வரட்டும், குடும்பத்துக்கு உதவியாக இருக்குன்னு அவர் பெருந்தன்மையாக அனுப்புகிறாரு. அப்போ பெருந்தன்மையாக அப்படி தானே? இல்லை, அது சிலர் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு அவங்கெல்லாம் போய்கிட்டு நம்ம இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம், எதுக்கு அவங்களாம் படிப்பதற்கு அப்படின்னு சொல்கிற இது நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இவர் ஒரு இதாக என்ன சொல்லுவோம், ஒரு முன்னுதாரணமாக இருந்து அனுப்புகிறாங்க சிலரை. அப்போது எப்படிப்பா நீங்கள் எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் கணவருடைய ஒரு பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். மனைவியும் பங்களிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிர்வாகத்தில் அவங்க சமையல் அறை மற்றும் வேண்டிய நேரத்தில் உணவு கொடுக்கறது, ஆடைகளை தயார் செய்வது, எல்லாத்தையும் அவங்களும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. இருந்தாலும் கணவன்மார்களே மொத்த நிர்வாகத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைகளை எடுத்துக்கோங்க. குழந்தைகளை வளர்க்குறதுல எப்பயுமே குழந்தைங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் ஒழுங்கா படிக்காட்டி நான் அப்பாக்கிட்ட சொல்லிவிடுவேன்னுவாங்க. அப்பா பயமுறுத்துருவாங்க. அப்பா இவங்க நல்லவங்களா ஆகிடுவாங்க. அப்பா கெட்டவர் ஆகிடுவான் பையன்கிட்ட. அப்பா கண்டால பயந்துக்குவான் பையன். அப்பா அடிச்சிடுவார். இவங்க சொல்கிறதே அப்படி தான். ஏய் அப்பா அடிச்சிடுவார், ஜாக்கிரதை, ஒழுங்கா படி, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய கல்விக்கும் ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கிறவர் கணவர் தான். குழந்தைங்களை படிக்க வைக்கணும். அப்போ அவருக்கு ஆசை நிறைய இருக்கும், பசங்களோட நல்லா கலந்து அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு. இருந்தாலும் அவர் கொஞ்சம் முறப்பாக தான் காமிச்சுக்குவார். வெளியே அவர் பாசத்தை காமிக்க முடியாது. காமிச்சா இவன் தலையில் ஏறி உட்காந்துருவான். அதனால் கொஞ்சம் முறப்பாக இருப்பார். அவங்க மனைவிக்கிட்டும் கூட கொஞ்சம் முறப்பாக இருப்பார். என்ன நீ அவனை படிக்கவே சொல்கிறது இல்லையா, எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களையும் திட்டுவார். இப்போது இவங்க சொல்லுவாங்க, அவர் எப்பவுமே அப்படி தான்ப்பா, விளையாடிட்டு வா. ஆமாம், நீ விளையாடிட்டு வா அப்படின்வாங்க. இவங்க பர்மிஷன் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு தியாகம் செய்கிறாரு கணவர். வீட்டில் நிறைய தியாகம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஓடா என்னமோ சொல்லுவாங்களே, மாடா உடைச்சி ஓடா தேஞ்சிருவார் அந்த குடும்பத்துக்காக. பொதுவாக பார்த்தீங்கன்னா கணவன்மார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதோ வந்தால் அவங்க அழுது நீங்கள் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் மனைவிமார்கள் ஏதாவது சாதிக்கணும்னா இப்போ பட்டு புடவையோ நகையோ ஒன்று ஏதோ ஒன்று எதிர் வீட்டு பாருங்கள் அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு
ஏதோ ஒரு இதை போடுவாங்க. ரொம்ப எங்கே போகிறது பண்ணுறதுக்கு சும்மா இருன்னா உடனே ஒரு 2 சொட்டு கண்ணீர் வரும். உடனே இவர் கரைஞ்சிருவார். கரைஞ்சிட்டு கல்யாண் ஜுவல்லரி கூட்டு போயிடுவார். அவங்கள கடனோ உடனோ இஎம்ஐயில் வாங்கி கூட்டு போய் வாங்கி கொடுத்துருவார். அதுக்கு காரணம் அந்த குடும்பத்தில் மனைவியை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நிறைய தியாகம் பண்ணுறாரு. கடனையும் கடனை அளித்து கடன் வாங்கியாவது அவங்க குடும்பத்தை வந்து நல்ல மகிழ்ச்சியாகவும் செல்வத்துடனும் அவங்கள நடத்தி செல்கிறாரு. இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க படுற கஷ்டம் நிறைய. ஒரு ஒரு அப்போ என்ன பண்ணுவாங்க, பொதுவாக இந்த காய்கறி வாங்குகிற வேலை இருக்க, அது பெரிய வேலை. அது யார் பண்ணுறது? பொதுவாக எந்த குடும்பத்தை எடுத்தாலும் கணவன் தலையில் தான் கட்டுவாங்க. போயிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு காயாக தேடி நல்லா பொறுக்கி கிறுக்கி எடுத்துகிட்டு வருவீங்க. வந்த உடனே இதை யார் உங்களை வாங்கிட்டு வர சொன்னாங்க? டோஸ் கிடைக்கும். இதை யார் உங்களை வாங்கிட்டு வர சொன்னாங்க? இப்படி அனுபவம் அது. அனுபவத்தை தான் சொல்லுவோம். இதை யார் உங்களை வாங்கிட்டு வர சொன்னாங்க? இதுனா நல்லா இருக்கு, இதெல்லாம் இதை கெட்டு போச்சு, இதை போய் வாங்கிட்டு வந்துருக்கீங்க அம்மா, அதுக்கு நீயே போகலாமா, என்ன எதுக்கு அனுப்புகிறேன்னா? எத்தனை முறை உங்களுக்கு சொல்கிறது? சொல்லி கொடுக்குறேன்ல, அதே மாதிரி பார்த்து வாங்கிட்டு வர வேண்டியதுதான். நம்ம வேறு வழி இல்லை. நமக்கு குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இதை நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிம்மா, நீ அடுத்த முறை பார்த்து வேணும். அடுத்த முறை நம்ம அதே தப்பு தான் பண்ணுவோம். அப்போ அதுக்கு தயாராக இருந்துக்கணும். நம்ம திட்டுவாங்க. ஆமாம், அதுக்கு நம்ம தயாராக இருந்துக்கணும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு திட்டு வாங்கி குடும்பத்தை வந்து நிர்வகிக்கிறதுல கணவருடைய பங்கு தான் அதிகம். அவரே அதற்கு நிர்வகிப்பதில் முக்கிய நபராக உள்ளார் என்பதை நான் ஆணித்தரமாக அடித்து கூறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இதுவரை சுகுமார் அவர்கள் கணவன்தான் குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு முழு காரணம் என்றும், அவர் அதனால் பல தியாகங்களை செய்கிறார் என்றும், அவர் மனைவியிடம் அதனால் திட்டு வாங்கிறார் என்று கூறி தன்னுடைய கருத்தை கூறியுள்ளார். தற்பொழுது அவர் கருத்தை மறுக்கும் முகமாக திருமதி பரிமளம் அவர்கள் தன்னுடைய கருத்தை இப்பொழுது கூறுவார்கள். அவைவர் தலைவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். இன்றைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பில் என்னென்னா, நான் குடும்பத்தை பெரிதும் நிர்வகிப்பது பெண்களே என்ற தலைப்பில் தான் பேச வந்திருக்கேன். முதல்ல எதிரணியினர் பேசினதுல இருந்தே அவருக்கு நிர்வாக திறமையே இல்லைன்னு அவரே ஒத்துக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டாரு. அவர் நிறைய விஷயம் அவரே சொல்லிட்டாரு. காய் வாங்க தெரியல, இது தெரியல, அப்படி காயே வாங்க தெரியலன்னா அவர் எப்படிங்க குடும்பத்தை நடத்த போறாரு? அவரு பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்பாரு? ஒரு சின்ன ஒரு சாதாரண விஷயம் அவங்களும் சொல்லி கொடுக்குறாங்களாமா. இவ்வளவு மோசமா அவர் கொண்டு போறீங்க? அவரே தானே சார் ஒத்துக்கிறாரு. காய் கூட வாங்க தெரியலையான்னு திட்டுறாங்க அப்படின்னு. அப்பன்னா பார்த்துக்கோங்க, அந்த பெண்கள் காய் வாங்குற முதல் கொண்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காங்க, எல்லா விஷயமும் தெரியுது. அதே மாதிரி அவர் சொன்னார், எடுத்த உடனே தலைப்பே வந்து கணவனா மனைவியா. ஒரு குடும்பம்னு எடுத்துட்டா கணவன், மனைவி, தாத்தா, பாட்டி, மாமியார், மாமனார், பிள்ளைகள் எல்லாமே இருப்பாங்கங்க. அதுக்காக அவங்க தான் நிர்வகிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அவ்வளோ பேரையும் சாமர்த்தியமாக நிர்வகிக்கிறது ஒரு பெண்ணுன்றது தான் இங்கே நம்ம பேச வந்திருக்கேன். குடும்ப வழக்கு இருக்குல்ல, கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைக்கு எது பிடிக்கும், தண்டூண்டி மடைக்கும் நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது என்ன அப்படின்னா பார்த்து பொருளை பார்த்து வாங்கி சமைச்சு கொடுக்கணும். ஆமாம், இப்போ நமக்கே எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி முதுகெலும்பாக இருக்கிறது பெண்கள் தான் அப்படின்னு. ஆண்கள் பார்க்கறதுக்கு உடல் வலிமை உடையவங்களாக இருப்பாங்க, ஆனால் மன வலிமைன்றது பெண்களுக்கு தான் அதிகம். ஒரு பிரச்சனை வரட்டும், ஒரு ஏதாவது வரட்டும், மனத்தை எடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு சுத்தமெல்லாம் போச்சு. ஒரு பிரச்சனைன்னு வரட்டும், ஒரு கணவனோ இல்லை குழந்தைங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்லும்போது, அட இவ்வளோதானங்க பார்த்துக்கலாங்க, அந்த ஒரு தைரியம் இல்லை, அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றதெல்லாம் அவங்க ரொம்ப எளிதாக சொல்லுவாங்க. கணவன் தடுமாறுற நேரத்துலலாம் ஒரு நல்ல ஒரு அமைச்சர் மாதிரி இருந்து சொல்கிறது மனைவி தான். இதில் அவங்க வந்து நிர்வாகம், அவங்க வந்து என்ன பண்ணணும்னா உறவினர்களையும்
பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்க்கணும், கணவரையும் பார்க்கணும். எல்லாருக்கும் ஏத்த மாதிரி, யாரும் பாதிக்காத மாதிரி ஒரு முடிவை சொல்லணும். அந்த ஒரு பொசிஷன்ல அவங்க இருக்காங்க. அதை திறம்படவும் செய்யறாங்கன்னு தான் நான் சொல்வேன். இந்த இப்போ மின்சாரம் ஒரு சம்சாரங்கிற மனைவி மாதிரி யார் நினைக்கிறான்ல? இப்ப வந்து தலைமை பொறுப்பு ஏற்கிறவங்களுக்கோட முக்கிய பண்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பை ஏத்துக்கிறது தான். ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் ஒருத்தர் வந்து பொறுப்பை வந்து ஏத்துக்கிட்டு சரியா செய்யறாங்களோ, அவங்க தான் சிறந்த தலைவனோ, தலைவியாவோ இருக்க முடியும். இப்போ இந்த பெண்கள் வந்து என்ன பண்ணலாம்? ஒரு அதிகாரம் பண்ணாலே அவங்க வந்து தலைமை பொறுப்புல இருக்காங்க. அவங்க சொல்றத கேட்குறாங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இந்த அதிகாரமா கத்துறது நெறைய நேரங்கள்ல தோல்வியா தான் முடியும். இப்ப உதாரணமா சொல்றேன் பாருங்களேன். ஒரு தந்தை வந்து ஒரு நல்ல அக்கறையோட தான் அந்த பிள்ளைகள கண்டிப்பாரு. இத செய்யாத, அத செய்யாத, போகாதன்னு. ஆனா, அந்த பிள்ளைங்க சின்ன வயசுல என்னமோ பயப்படுவாங்க, கேட்பாங்க. கொஞ்சம் நாள் ஆன அப்புறம், கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, "அட அவருக்கு வேலையே இல்லம்மா, கத்திட்டே தாம்மா இருப்பாரு" அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே அம்மா வந்து எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு அன்பா, "இல்ல ராஜா, அப்பா வந்து இதுக்காக தான் சொல்லியிருப்பாரு. நீ இத கேட்கணும், இத பண்ணணும்" அப்படின்னு கன்வின்ஸ் பண்ற அதாவது மாதிரி அப்பாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய உள்ளன்பு வந்து மனைவி புரிஞ்சுக்கிறாங்க. மனைவி புரிஞ்சிட்டு, அது கணவனை சமாளிப்பாங்களோ, இல்ல பிள்ளைய சமாளிப்பாங்களோ, ஆக மொத்தத்துல அந்த குடும்பத்துல பிரச்சனை வராம பண்றது நடுப்புறம் பெண்கள் தான். அது ஒரு பெரிய நிர்வாக திறமை தான் அது. சும்மா அதிகாரம் பண்ணி இதை செய், அதை செய், இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னா அது பெரிய தலைமை பொறுப்பு கிடையாது. அது வந்து சுமூகமா பண்ணணும். அது வந்து அந்த பெண்கள் தான். அது தங்களோட அன்பை காட்டியே அவங்க வந்து ஒரு நல்ல இது பண்ணுவாங்க. ஒரு அதாவது ஒரு பிள்ளை முன்னேறணும் அப்படின்னா உடல் ரீதியா, அறிவு ரீதியா, மன ரீதியா வளர்ச்சி இருக்கணும். இப்போ அம்மான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உடல் ரீதி எல்லாருக்குமே தெரியும். சமையல் பார்த்து பார்த்து சமையல் பண்ணுவாங்க. இது ஆகும், இது ஆகாது. அது பத்திய சாப்பாடு, அது கணவனா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல கூட இருக்கிற உறவினர்களா இருக்கட்டும். அந்த பொறுப்பு, அந்த இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, கணவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த உடல் வலிமையை குடுக்கறது பெண்கள் தான். அதே மாதிரி சொல்வாங்க, ஒரு பெண்ணுக்கு கல்வி குடுத்தா அந்த குடும்பத்துக்கே குடுத்த மாதிரி அப்படின்னு. அந்த பெண் வந்து ஒரு குடும்ப பல்கலைக்கழகமா விளக்குன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. பல்கலைக்கழகமா மாத்திடுவாங்க. அந்த ஒரு பெண்ணுக்கு கல்வி இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு வந்து திறமையானவங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க. அதே மாதிரி இப்போ அறிவும் சரி, உடலும் சரி பார்த்தோம். மன ரீதியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா தன்னுடைய கனவு, அதாவது அவருக்கு ஒரு கலெக்டர் ஆகணும், இல்ல டாக்டர் ஆகணும், ஏதோ ஒரு பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அவரால முடியாம போயிருக்கும். அத தன்னோட பிள்ளைங்க மேல திணிச்சு தன்னோட கோவத்த காட்டுவாரு. அப்போ பிள்ளைங்க மன வருத்தப்படுவாங்க. எனக்கு இதுதான், இந்த குரூப் தான் எடுக்கணும், இதான் படிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போவாங்க. கணவர் ஒரு பக்கம் இழுப்பாரு. அந்த குடும்பத்துல அந்த பிரச்சனை வரும்போது, அந்த பிள்ளைகள சமாளிப்பாங்களோ, இல்ல கணவர்கிட்ட சொல்லுவாங்க. பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க? "இல்ல ராஜா, அப்பா வந்து இதுக்காக தான் சொல்லியிருப்பாரு" அப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லி அந்த வழி கொண்டு வருவாங்க. இல்லையா, பிள்ளை சொல்றது சரின்னு தோணுச்சுன்னா, கணவன்கிட்ட "இல்லங்க, அவன் இந்த மாதிரி நினைச்சிருக்கான். இதுக்கு தான் அவன் அப்படி கேட்குறான்" அவரையும் சமாதானம் ஸோ பண்ணுவாங்க. 2 பேத்துக்கு இடையில அவங்க ஒரு பாலமா இருக்காங்க காலமா மனைவி. இருந்து அந்த குடும்பத்தை வந்து ஒரு நல்ல சுமூகமா நடத்துறாங்க. அது வந்து பெண்களால தான் முடியும். இந்த பெண்கள் இன்னொன்னு, அதிகாரம் பண்றதுனாலேயே தலைமை பொறுப்பு வந்துடாது. அன்பு மாதிரி ஒரு சிறந்த ஆயுதமே எங்கேயுமே கிடையாதுங்க. அது எந்த துறைக்குமே நம்ம இல்லையா, அவர் சொல்லிட்டாரு, பயன்படுத்தலாம். அன்பா இருப்போம், அதை மறைச்சிட்டு தான் செய்யறாரு சொல்றாரு. இல்ல, அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்கி இப்போ இது ஒரு பிள்ளை வந்து ஏதோ ஒரு சாப்பிட ஏதோ ஒரு பொருள் கேட்குது அப்படின்னா, உடனே எப்படியாவது கஷ்டப்பட்டு கூட வாங்கி தருவாரு. ஆனா அம்மா யோசிப்பாங்க அங்க. அந்த குழந்தைக்கு அது ஒத்துக்குமா? அது ஏற்றதா? இல்லையா? தரலாமா? தரக்கூடாதா? இவ்வளவும் யோசிப்பாங்க. அதோட அக்கறையில தான் அப்படி இது பண்ணுவாங்களே தவிர, சும்மா கேட்டதெல்லாம் வாங்கி குடுத்துட்டா, அவங்க எல்லாம் குடுக்குறாங்கன்னு கிடையாது. அது கிடையாது. இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஒரு அன்பால ஆக்சுவலா ஒரு அதிகாரம் பண்ணி சாதிக்கிற விஷயம் எதுவுமே நிலையா பெர்மனெண்ட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு பயப்படுற மாரி நடிப்பாங்க. பிள்ளைங்களும் சரி, மனைவியும் சரி, ஐயோ! கணவர் சொல்லிட்டாரேன்னு பயப்படுற மாரி நடிப்பாங்க. ஆனா, பின்னாடி வந்து மன வருத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம, இவர் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. இப்படிதான், அப்படிதான்ற மாரின்ற பேச்சு வரும். ஆனா, அதே மனைவியோட அணுகுமுறை எப்படின்னா, அன்பா,
அது ஒரு சொல்லுவாங்க, அவங்களும் அதிகாரம் பண்ணுவாங்க, இல்லைன்னு இல்லை. தேவையான இடத்துல தான் அதை உபயோகப்படுத்துவாங்க. ஒரு குழந்தை அதாவது அன்பு காட்டுறதுல அம்மாவை மிஞ்சி யாருமே கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். குமரகுருபரர் ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு, ஒரு சின்ன குழந்தை, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும், அது சாப்பிட மாட்டேன்து, சாப்பிட முடியாத ஒரு கண்டிஷன். அப்போ அந்த தாய் அந்த மருந்தை உண்டு தாய்ப்பால் மூலமா அந்த குழந்தைக்கு அதை சரி பண்ணுவாங்களாம். இது இந்த பாடல் கருத்து குமரகுருபரர் தன்னுடைய ஒரு பாடல்ல எழுதியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தன்னோட குழந்தைக்காக எதையுமே செய்யக்கூடியவங்க, நிர்வகிக்கிறவங்க அன்னை தான், இல்லை அம்மா தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மன வலிமை இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சார் சொன்னாரு, ஆண்கள் தான் சம்பாதிக்கிறாங்க, பொருளாதார துறையில் ஆண்கள் தான், அவரை டிபெண்ட் பண்ணி தான் என்னமோ குடும்பமே இருக்க மாதிரி. அவர் எந்த காலத்தை நினச்சிட்டு சொல்கிறாருன்னு தெரியல. இப்போல்லாம் பெண்கள் சரிக்கு சரியா எத்தனையோ துறையில் எல்லாம் முன்ன வந்துட்டாங்க. எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. சொல்லப்போனால் ஆண்கள் தியாகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிற இல்லவே இல்லை. சமையலையும் பார்த்து, குழந்தைங்களையும் பார்த்து, அதுக்கு மேலே முசுடா இருக்கிற ஹஸ்பண்டையும் சமாளித்து, அலுவலகத்துக்கு ஓடி போய் அங்கே இருக்கிற ஒரு மேனேஜர் அலுவலருக்கு கூட அவங்களையும் சமாளித்து வீட்டுக்கு திரும்பி வந்து ஆனால் கூட சலிச்சிக்க மாட்டாங்கங்க. அதாவது கஷ்டம் இருக்கும், நல்ல முடியலையேன்ற அந்த கஷ்டம் அந்த பெண்ணுக்கு இருக்கும் தான். இருந்தால் கூட என்னோட வீடு, என் கணவன், என் குழந்தைங்க, இவங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, அது நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன், அது தியாகம் அப்படியெல்லாம் எந்த பெண்ணுமே சொல்கிறது இல்லை. ஸோ இதில் இருந்துமே தெரியுது. அப்புறம் பெண்கள் நிறைய செலவு வைப்பாங்கன்ற மாதிரி சொன்னார். அது என்னென்னா, இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஏழை வீடு எடுத்துக்காங்க, அன்றாட செலவுக்குன்னு ஏதோ ரூபா கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த சிறுவாட்டு காசுன்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் ஏதோ சேர்த்து சேர்த்து வச்சுருந்து கணவனுக்கோ இல்லை குழந்தைக்கோ தேவைப்படும் போது அதை எடுத்து கொடுக்கும்போது, அடடா அப்போ வர சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது மாதிரி எதுவுமே கிடையாது. அது எப்படின்னா எல்லாருக்குமே அது மட்டும் இல்லை. இப்போ அது எப்படிப்பட்ட சந்தோஷம்னா, உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னு சொல்லுவார் இல்லையா திருவள்ளுவர். அது மாதிரி தன்னோட உடம்புல இருந்து உடை நழுவும் போது கை எப்படி சட்டுன்னு அதை நம்ம சரியாக போட்டு பாதுகாத்துக்குதோ, அந்த மாதிரி அந்த பெண்ணோட சிறு தொகை தான், ஏதோ தன்னால் முடிஞ்சது தான் சேர்த்து வைக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு உதவியாக இருக்குது. அதனால தாங்க இந்த பாட்டு கூட இருக்குது, பார்த்துருக்கீங்களா? சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. இது ஒரு பெண் ஆடம்பரம் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும், ஆனால் அது ஆடம்பரம் கிடையாது, தன்னோட குடும்பத்துக்காக தான். அவங்க நகை வாங்கினா யாருக்கு இங்கே செலவு பண்ண போகிறாங்க? அந்த குடும்பத்தில் இருக்க பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ தேவைப்படும் போது அதுதான் உதவியாக இருக்க போகுது. அவங்களே வச்சுக்கணும், அவங்களே வாங்கிக்கணும்னு எந்த பெண்ணுமே செய்யறது இல்லை. அதனால வீட்டை நிர்வகிக்கிறது, சமாளிக்கிறது எல்லாமே பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி என்னோட உரையை முடி. இதுவரை திருமதி பரிமளம் அவர்கள் சுகுமார் அவர்கள் சொன்ன கருத்தை முற்றிலுமாக மறுத்தோடு மத்தாமல் பல காரணங்களை கூறி அவருடைய கருத்தை இடித்துரைத்துள்ளார்கள். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய என்பது அவர் நினைத்தால் கூட நாங்கள் அதை முடிவு செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறோம். அடுத்ததாக கணவனே என்ற தலைப்பில் தற்பொழுது சொல்லின் செல்வர் சிங்காரம் அவர்கள் பேச வருகிறார். நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, ஆண்களா பெண்களா மகளிரா, ஆண்களா சிவன் இல்லையே சக்தி இல்லை. இது நமக்கு ரொம்ப ஆரம்ப காலமாக அந்த காலத்துலேருந்து வந்துடுது. இந்த காலத்தை பொறுத்தாக எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடந்த காலமாக, நிகழ்காலமாக, எதிர்காலமாக இப்போ என்ன நிலமையில் இந்த ஆண்கள் பெண்கள் உறவுகள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலத்துலேருந்து ஆண் யார் அப்படின்னா, ஆண் அவனுக்கு எப்போதுமே உடல் தன்மை அதிகம், முரட்டுத்தனமாக பழக்கம் கொண்டவன். பெண்கள் கொஞ்சம் மெதுவானவர்கள் என்று அனைவருக்கும் தெரியும். அதனால் ஆண்கள் எப்போதும் வேட்டைக்கு போவாங்க, பெண்கள் வீட்டில் இருந்து அதை பார்ப்பாங்க.
ஆரம்ப காலத்தில் இருந்த அது மாற மாற இப்போ என்ன ஆயிடுச்சு, காலங்கள் மாற மாற அது அனைவரும் இன்னைக்கு வேலைக்கு அதுக்கு போகிறாங்க, இன்னைக்கு இன்னைக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஆண்கள் வந்து ஆண்கள் தான் வந்து குடும்பத்தை தாங்குறவங்களாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10 குடும்பம் 15 குடும்பம்னு சொல்லிட்டு அந்த குடும்பங்களில் 5 பேர் 10 பேர் 2 பேர்லாம் இருப்பாங்க. இன்னைக்கு சொல்கிறத வந்து பெண்கள்னு சொல்கிறோம், தனித்தனியாக குடும்பமாக இருக்கிறோம். அதனால் பெண்கள் இதை வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 10 குடும்பம் 10 10 பேர் 20 பேர் 30 பேர் 5 பேர் அப்படிலாம் இருப்பாங்க. அதையெல்லாம் யார் சமாளிப்பா அப்படின்னு சொன்னால் ஆண்கள் தான் சமாளிச்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். ஏன்னா அவர் ஒருவருக்கே 20 பேரை சமாளிப்பார். அவர் தந்தையாக இருக்கிறவர் வீட்டில் உள்ள அனைத்தும் அக்கா தங்கச்சியை பார்க்கணும், அவங்க பார்க்கணும், இவங்களாகணும், படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவ்வளவு பிரச்சனைகளையும் ஒரே ஒருத்தரை தாங்குவார். அப்படிப்பட்ட குடும்பங்கள் அவரே ஏத்துக்கிறது. அந்த காலம் அப்படியா இருந்துச்சு, அப்படிதான் இருந்து இல்ல, வந்து. பொறுப்புகள் எல்லாம் அவரே ஏத்துக்கிறது சொல்றீங்க. ஆமா, பொறுப்புகள்லாம் ஒருத்தரே ஏத்துக்கிட்டு ஆம்பளை தான் ஏத்துக்குவார். ஏத்துக்கிட்டு பெண்களை அது வந்து அந்த காலத்துல நல்லபடியா எல்லாருக்கும் அந்த காலத்துல மட்டுமா இல்ல இப்போமா? அந்த காலத்துல இருந்தது, இப்ப கொஞ்சம் மாறி இருக்கிறது என்பது உண்மைதான். ம். பெண்கள் வந்து நல்ல நிலைக்கு மாறி வந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வீடுகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் குடும்பம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிருச்சு. கூட்டு குடும்பங்கள் இல்லாமல் போயிட்டு இப்போ தனித்தனி குடும்பங்களாக பிரிஞ்சு வந்துட்டதுனால அவங்க இதனால் பெண்கள் ஜெயிக்கிறதா, பெண்கள் அதிகமாக சொல்கிறதா வந்து நம்பப்படுகிறது. என்ன காரணம்னா வந்து ஆண்கள் இல்லைன்னா பெண்கள் இல்லை, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும். ஏன்னா ஆண்கள் வந்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணவர்கள் ஆண்கள் தான். இப்படி பல விஷயங்களை வந்து பெண்களை யார் முன்னெடுத்தா அப்படின்னு சொன்னால் ஆண்கள் தான். வீட்டு தலைவர்கள், வீட்டில் உள்ள வேலை பார்க்குறவங்க, அவங்க வந்து அவங்களால தான் வந்து பெண்கள் இன்னைக்கு முன்னேறி வந்திருக்காங்க. பல துறைகளில் இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அது எந்த ஒரு கணினியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டிகளாக கல்பனா சாகலாக எப்படிப்பட்ட பெண்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பெண்கள் இந்த நிலைமைக்கு நாளைக்கு வந்திருக்காங்கன்னா அதற்கு காரணம், அதுக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னா ஆண்கள் தான். ஆண்கள் இல்லைன்னா இன்னைக்கு பெண்கள் இல்லை, ஆண்கள் தான் இருந்து பெண்களை முன்னேறி கொண்டு வந்திருக்காங்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. நமது சிங்கியார் அவர்கள் ஆண்கள் தான் அனைத்தும் என்று கூறுகின்றார். எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்கள் இருக்கின்றார். அவர் பல காரணங்களை கூறுகின்றார். இப்பொழுது அவற்றை மறுக்கும் விதமாக திருமதி கலாராணி அவர்கள் வருகின்றார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். பெண்களே குடும்பத்தை வந்து நிர்வகிப்பதிலும் அவர்களை குழந்தைங்களை முன்னேற்றுவதிலையும் கணவனை கவனிச்சுக்கிறதுலையும் அவங்க தான் முதலிடம் வைக்கிறாங்கன்னு பேச வந்திருக்கிறேன். ஆண்கள் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அதில் எந்த பணம் வீட்டுக்கு வருது, எவ்வளோ பணம் வெளியில் போகுது, அது அவங்க சம்பாதிக்கிற மொத்த பணம் வீட்டுக்கு வந்தால் பொண்ணுங்க வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் பெண்கள் சம்பாதிக்கிறதுல மொத்த பணமும் வீட்டுக்கு தான் வரும், வீட்டுக்கு தான் செலவு பண்ணுவாங்க, புருஷனுக்கு குழந்தைங்களுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு விபத்து அந்த மாதிரிலாம் ஒரு கணவருக்கு ஏதாவதுன்னா பெண்கள் வந்து சிங்கிள் மதராக இருந்து அந்த குடும்பத்தை கவனிப்பாங்க. இதே பெண்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா ஆண்கள் வந்து ரொம்ப நல்லதாச்சுன்னு வேற ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு பொறுப்பு இல்லாமல் தான் போயிடுவாங்க. அதனால் ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் இருக்கிறாங்க ஒரு சில 100ல் ஒரு சில ஜென்ஸ் வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் குழந்தைங்கள கவனிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த வழி மாறி போகிறது வந்து மிகவும் தவறான ஒன்று. ஏன்னா அந்த லேடி வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறாங்களான்லாம் தெரியாது. 2-3 பசங்க இருப்பாங்க, கணவர் இல்லை அப்படின்னாக்கா ஊரில் வந்து என்ன பேசுகிறாங்க ஏது பேசுனாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தன் குழந்தைங்கள படிக்க வச்சு வாழ்க்கையில் ஜெயிப்பாங்களே தவிர இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்கள விட்டுட்டு போயிட மாட்டாங்க. பட் ஆண்களுக்கு வந்து இது 100க்கு 30 40 60 70% ஆண்களுக்கு அது வந்து அந்த குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. பொண்டாட்டி சேர்த்தா புது மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க தவிர இது பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து அது வந்து அவங்களுடைய சூழ்நிலை. ஆனால் சில ஆண்கள் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு இனிஷியல் கொடுக்கறதுலேருந்து குழந்தைங்கள படிக்க வைக்கும்போது அவங்க இல்லாத கணவர் விட்டுட்டே போயிட்டு அவங்க இது பண்ணால் கூட அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம்னா அந்த கணவரை தேடி கண்டுபிடிச்சி காலில் விழுந்தாலும் கூட்டிகிட்டு அந்த அளவுக்கு ஆண்களுக்கும் பொறுப்புகள் இருக்குது.
ஆனால் வந்து 100% பெண்கள் தான் அதை வந்து நிர்வகித்து அந்த குடும்பத்தை ஜெயிக்க வைக்கிறாங்க. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம். தட்டு வேகமாக தட்டுங்க. தெரியுதா? இதுவரை கலாநிதி அவர்களும் பெண்களே அனைத்திற்கும் காரணம் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் மனைவி காலமாகிவிட்டால் கணவன் 2ஆம் கல்யாணம் செய்து கொள்வான் என்பதையும் பொறுப்பில்லாமல் இருப்பான் என்பதையும் 80% ஆண்கள் பொறுப்பில்லாமல் கூறிவிட்டார். இப்போ இறுதியாக தீர்ப்பு கூற வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன். நம்ம இந்த காலத்தை பார்த்தோம்னா அந்த காலத்தையே இல்லை, நம்ம வாழ்கிற காலத்தையும் எடுத்துக்கணும். அந்த காலங்கிறது சொன்னார், நம்ம அந்த காலத்தையும் எடுத்துக்க முடியாது. அந்த காலங்கிறது நமக்கு வழிகாட்டிய காலம். இப்பொழுது நடைமுறை காலம். இது நடைமுறை என்ன இருக்குன்னா, இப்போ வந்து ஆண்களும் பெண்களும் சமம்னு நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே போனாலும் சமம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு இருக்குது. அவங்களுக்கு ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமையெல்லாம் பெண்களுக்கு உள்ளது. இப்பொழுது அந்த நடைமுறையை பார்த்தோம்னால் பெண்கள் வந்து ஆண்களையும் போல் படித்து நலநிலைக்கு வருகின்றார்கள். கல்பனா சாவ்லா என்பவர்கள் நாட்டிற்காக உழைத்து தன் உயிரை தியாகம் பண்ணிக்கிறார். பல பெண்கள் சமூகத்துக்கு சேவை சென்று வருகிறார்கள். பெண்களுடைய சேவையை நாம் மறுப்பதற்கில்லை. அப்படி என்றால் ஆண்கள் இல்லாமல் இல்லை. ஆண்களும் அதே போன்று பல சேவைகளை செய்து காட்டுகிறார்கள். இப்பொழுது குடும்பத்தை நிர்வகிக்கிறது ஆண்களா பெண்களா, அதை கணவனா மனைவியா? இப்பொழுது ஒன்று சொல்ல வேண்டானால், திருமணம் என்று வைத்துக் கொண்டேனால் திருமணமானவுடன் எல்லா இடத்துலையும் உலகம் தெரிஞ்ச வகையில் திருமணமானவுடன் அந்த மனைவியை கணவன் வீட்டுக்கு அனுப்பிக்கிறார்கள். ஆக கணவனுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார் மனைவி. திருமணத்துக்கு பிறகு அதுவரையில் பெற்றோருடைய வீட்டில் இருந்தவர் இப்பொழுது ஒரு பொம்மையை தூக்கி வச்ச மாதிரி வச்சிடறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த வீட்டினுடைய பராமரிப்பு, பார்ப்பது, போவது எல்லாத்திற்கும் கணவன் தான் எல்லா பொறுப்பையும் ஏற்க வேண்டியிருக்கிறது. இது பழைய சங்க இலக்கியங்களை பார்த்தமையானால் பொருள் தேடுதல்னு ஒரு காலம் இருக்கிறது. கணவனை பிரிந்து போய் மனைவியை பிரிந்து போய் கணவன் பொருள் தேடி வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் அவனை பிரிந்ததில் அந்த மனைவி மிகவும் ஏக்கமாக இருப்பார். இப்பொழுது காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த பொருள் அப்படி போக வேண்டியதில்லை. இப்போ நாம் எல்லோரும் வேலைக்கு போகிறோம், எல்லோரும் சம்பாதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பெண்களும் அதே போன்று செய்கிறார்கள். வீடுகளில் இருவருமே இப்பொழுது வேலை செய்ய வேண்டிய கட்டாயம். அதை உணர்ந்து ஆண்கள் நடந்து கொள்ள வேணும். இருவர் வேலை செய்யும் பொழுது அப்பொழுதும் அந்த வேலைக்கு செய்து வந்து பெண்கள் தான் இங்கே வேலை செய்ய வேண்டிய ஒரு கணவன் இருப்பேனால் அவனையால் பொறுப்பில்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஆனால் நல்ல கணவனாக இருப்பவன் மனைவியோடு ஈகோ பார்க்காமல் உட்கார்ந்து அந்த வேலையில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். அது வந்து ஒரு வகை. நம்ம மில்டன் ஸ்பேடஸ் நம்ம பார்த்தோம்னா, ஆடம் என்ப ஒரு ஆண்மகனை இறைவன் படைத்ததாகவும் அந்த அவனுடைய விலா எலும்பிலிருந்து அந்த பெண்ணை படைத்ததாகவும் நம்ம அது பைபிள் கூறுது. இலக்கியத்தான் சொல்கிறார், இலக்கியத்துக்காக எடுத்துக்கிறாங்க. அப்படி வரும்பொழுது நடைமுறையை பார்த்தோமேனால் பெண்கள் ஆண்களுடைய பராமரிப்பிற்கு வருகின்றார். அதன் பிறகு என்னதான் அவர்கள் உழைத்து சேர்த்தாலும் அவர் கணவனுக்கு கட்டுப்பட்டு வருகின்றார்கள். கணவனுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை என்பது, அதாவது மேல் சாவனிசம் ஆணாதிக்கத்தை கொடுக்கும். ஆனால் அந்த ஆணாதிக்கம் கொடுக்காமல் இருவரும் இணை, அதாவது இருமணம் ஒன்று சேர் திருமணம் என்ற நிலை வந்து விட்டது. ஒரு வண்டிக்கு எப்படி 2 சக்கரங்க அது மாதிரி தான் குடும்பம் தான். அதில் ஒன்றும் வேறு மாற்று கருத்து இல்லை. இருந்தால் கூட முக்கிய பொறுப்பு அந்த குடும்பத்தில் எல்லாவற்றையும் இறுதியாக முடிவு செய்ய வேண்டியது கணவன் பொறுப்பாகிவிட்டது. மனைவி என்னதான் சொன்னாலும் கடைசியில் கணவனை பார்த்து அவர் முடிவு செய்ய நிலைக்கு வந்துகிறார். குழந்தைகளுக்கு கல்வியிலிருந்து எல்லா வகையிலும் மனைவி ஆதரவாக இருந்தால் கூட முடிவெடுக்க வேண்டியது அவர் படிப்பு சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.
இது சமுதாயத்தில் நடந்து மட்டும் இல்லை, இப்பொழுது சண்டை வந்துச்சுன்னா அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது கணவன் பொறுப்பாகி விடுறது. அங்கே வந்து மனைவி முன்னால் போக முடியாது. அப்படி போனால் அந்த சண்டை அதிகமாகிவிடும். இப்படியே ஒவ்வொன்றிலையுமே அதாவது ஆணுடைய ஆதிக்கம் என்பதை விட ஆணுடைய பாதுகாப்பு பெண்ணுக்கு தேவைப்படுகிறது. ஒரு ஆண் தனியாக எங்கேயும் போயிடலாம், ஒரு பெண் தனியாக போக முடியாது. இது சமுதாயத்தோட போக மாட்டாங்க, அச்சப்படுவாங்க. நீங்கள் வாங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க ஒழிய தனியாக போக மாட்டாங்க. இது இயல்பு, அதாவது மனத்தை சார்ந்த இயல்பு. கணவனுடைய துணை நமக்கு வேணும், கணவன் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது குடும்ப பொறுப்பு வரும்பொழுது என்னதான் சம்பாதிச்சு கொடுத்தாலும் கடைசியில் என்ன செலவாச்சு அப்படின்னு கேட்கறது அவனுடைய வந்துடும். அப்போ இவங்க கணவன் செலவு சொல்லிட்டே வந்துடுவாங்க. இப்போ என்ன குடும்ப பொறுப்பு, மனைவி என்ன செலவு செய்தாலும் அதை பராமரிக்க வேண்டியது கணவனுடைய பொறுப்பாக இருக்குது. ஆக கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து ஒன்றாக செயல்பட வேண்டும் என்பது இன்றைய காலகட்டத்தில் கட்டாயம் தேவை. இருந்தாலும் குடும்ப நிர்வாகம் என்று வரும்பொழுது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு உருவமாக, எப்படி கடலில் எல்லாம் உள்ள உருவமாக இருக்க வேண்டிய ஒரு கணவன். அந்த கணவன் தான் இந்த இடத்தில் தன்னுடைய பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கூறி கணவனே குடும்ப நிர்வாகத்திற்கு சிறந்தவன் என்று கூறி தீர்ப்பு. இப்பொழுது நமது துணை நிறுவனர் துணைத் தலைவர் மூர்த்தி அவர்கள் இந்த பட்டிமன்றம் பற்றி தனது கருத்துக்களை கூறுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தில் குடும்பத்தை நிர்வகிப்பது கணவனா மனைவியா என்ற வாதம் வைக்கப்பட்டது. திரு சுகுமார் அவர்கள், திரு சிங்காரவேலன் அவர்கள் கணவனே என்ற இதில் சிறப்பாக வாதித்தார்கள். பெண்களை கணவன் மனைவி மாறுகள் அப்படின்ற இதில் திருமதி வளர்மதியும் திருமதி கலாராணி அவர்களும் பரிமளம் அவர்களும் இதை இது பண்ணாங்க. எப்பொழுதுமே நம்ம பரிமளம் மேடம் வந்து கல்லூரி பேராசிரியர் இருந்ததுனால அவர்கள் நிறைய வாதங்களை எல்லாம் வந்து வாதங்கள் குறிப்பீடுகள் அதெல்லாம் வந்து நிறையா அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது நமக்கு இன்னும் சிறப்பாக தான் இருக்குது. மற்றவர்களும் அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் அதை எடுத்து கொடுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். அது நம்ம எல்லாம் இப்போ இது வந்து பயிற்சி அரங்கம் மாதிரி தான் நம்ம இதை கொண்டு வந்துருக்கிறோம். இது வந்து அனைவரும் இப்போ கொடுத்ததில் நமது நடுவர் நீதிபதி புகழேந்தி அவர்கள் பல காரண காரியங்களை விளக்கி கூறி அதில் தற்போது குடும்பத்தை நிர்வகிப்பது கணவர்களே சிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். தீர்ப்பை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். திரு ஆனந்த் அவர்கள் இந்த அருமையான பட்டிமன்றம் தொகுப்பாளருக்கும் அனைவரும் இந்த நம்ம குழுவை சார்ந்த அனைவருக்கும் மாலை வணக்கம். இது நல்ல ஆரோக்கியமான ஒரு இதுதான். இது ஒவ்வொருத்தருக்கு எடுத்துக்காட்டாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பெண்கள் சிறந்தவர்களா ஆண்கள் சிறந்தவர்களான்றது சொல்கிறத விட ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்கன்னா வாழ்க்கை, அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி. அன்னைக்கு இருந்த காலம் இது. இப்போ ஒரு குறுகிய காலமாக ஒரு புத்தகத்தை படிச்சுட்ருக்கேன். அதில் 150 பெண் விடுதலை போராட்ட வீராங்கனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை படிச்சுட்ருக்கேன். அதில் ஒரு 30-35 பேர் ஃபஸ்ட்டு தொகுப்பில் படிச்சுட்ருக்கேன். அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் படிக்க வைக்கிறதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவங்க ஆண்கள் தான். பெண்களை படிக்க வைக்கிறதுக்கு முன்னேற்றத்துக்கும் முதலிடமாக இருந்திருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது அந்த காலத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஒவ்வொருத்தரை சப்போர்ட் பண்ணி அது குழந்தைங்களை வளர்க்குறதா இருக்கட்டும். இப்போ அம்மா சொன்ன இப்போ பேராசிரியர் சொன்ன மாதிரி எதிர்த்தாலும் ஆண்கள் தான் ஆண்கள் இல்லை பெண்கள்னு சொன்னாங்க. அதே ஆண்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு தேவையான பால் வாங்கிட்டு வர்றது மட்டும் இல்லை, பால் புட்டியை கழுவி கொடுக்குறவங்களும் ஆண்கள் தான். அது ஒவ்வொருத்தரை விட்டு கொடுத்து தான் செய்துட்ருக்காங்க. அப்போ நாம் செய்ய மாட்டேன்னு சொன்னாக்கா அப்போ அது வந்து ஆணாதிக்கம்ன்ற மாதிரி ஆகிடும். ஆனால் குடும்பம்னு வரும்போது ஒருத்தரை சார்ந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்காட்டாக பல விஷயங்கள் இருக்குது. அந்த பால் கொடுக்கிற குழந்தையாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி குழந்தைய வழி அனுப்புகிற வரைக்கும் நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை நடத்தினா தான் அந்த குடும்பமாக இருக்கும்.
அது அந்த குடும்பம் தான் இன்றைக்கி நல்ல செழிப்பான குடும்பமாகவும் உலகத்தில் நல்ல 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 இடத்துல இருக்க குழந்தைங்களாகவும் நல்லபடியாக காப்பாற்றுறோமோ ரெண்டும் சேர்ந்தால் தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இந்த இதுக்கு தலைவணங்கியிருக்கேன். ஐயா சொன்னதுக்கு நன்றி. இன்றைய பட்டிமன்ற நிகழ்வு மிகவும் சிறப்பாக முதல் முறையாக திரு மூர்த்தி அவருடைய இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த வகையில் மகிழ்ச்சி வர வேண்டியுள்ளது.